ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என் கையில் இருக்கிற அன்னலட்சுமி அம்மன் பார்த்தீங்கன்னா என் ஹஸ்பண்டோட அத்தை காசிலேருந்து வாங்கிட்டு வந்து எனக்கு கொடுத்துருந்தாங்க. எல்லா வெள்ளிக்கிழமைகள்லையும் அன்னலட்சுமி அம்மனை வழிபடுறதால வீட்டில் வந்து சாப்பாடுக்கு பஞ்சமே இருக்காது, ஐஸ்வர்யமும் எப்போதும் நிறைஞ்சிருக்குன்னு சொல்லுவாங்க. எல்லா வெள்ளிக்கிழமைகள்லையும் அதில் வந்து அரிசி இருக்கு இல்லையா, அதை வந்து நம்ம சாப்பாடோட சேர்த்து சமைச்சிடணும். அப்படி இல்லைன்னா 4 வாரத்துக்கு அதை சேர்த்து வச்சு பொங்கலாக கூட அன்னலட்சுமி அம்மனுக்கு படைக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் பச்சரிசி வைக்கிறது ரொம்பவே சிறப்பு. அம்மன் கையில் வந்து ஒரு கையில் வந்து அக்ஷய பாத்திரமும் இன்னொரு கையில் கரண்டியும் இருக்கும். நம்ம அரிசியை மாற்றும் போது மறக்காம அந்த கரண்டியிலையும் வந்து அரிசி இருக்க மாதிரி வந்து பார்த்துக்கணும். அதே மாதிரி அம்மனை வந்து தரையில வைக்காம ஒரு தட்டிலையோ இல்லை வந்து ஒரு மரக்காலையோ வச்சு வழிபடுறது தான் ரொம்ப சிறப்பு. நம்ம கடைகளில் வாங்கும் போதே அப்படிதான் அவங்க வந்து கொடுப்பாங்க. அம்மன் சிலையை சுத்தம் பண்ணி அதுக்கு மஞ்சள் குங்குமம் வச்சு தூப ஆராதனை காட்டி வழிபடுறது ரொம்பவே சிறப்பு. சில வீடுகளில் வந்து அம்மன் சிலை பெருசா இருக்கும் போது புடவைகள் சாத்தி வழிபடுவாங்க. நம்ம அதுக்கு அணிகலன் கூட அணிவிச்சுக்கலாம். இந்த மாதிரி உங்க வீட்டில் வந்து அன்னலட்சுமி அம்மன் வழிபாடு பண்றீங்களான்னு கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லுங்க. இதுக்கு முன்னாடி பண்ணாதவங்க கண்டிப்பா அதை ட்ரை பண்ணுங்க. கண்டிப்பா வந்து வீட்டில் வந்து சாப்பாடுக்கு வந்து குறையே இருக்காது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. அன்டில் நெக்ஸ்ட் வீடியோ பார்க்குற வரைக்கும் பாய் ஃப்ரம் வெங்கி சாரா. தேங்க்யூ.